Watch full episodes on Jio Hotstar. நாங்க இந்த வேர்ல்ட forgotten worldனு சொல்லுவோம். சார்மே, இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் ஹியூமன் வேர்ல்டோட தான் இருக்கே. ஆனா நார்மல் ஹியூமன்ஸ் இங்க யாரும் இல்லையே. எஸ், இங்க இருக்கிற எல்லா பொருளும் ஹியூமன் வேர்ல்டோடது தான். பட் ஆல் ஆர் யூஸ்லெஸ். ஹியூமன்ஸ் தன்னோட டே டு டே லைஃப்ல எந்தெந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி போர் அடிச்சு தூக்கி போடுறாங்களோ இதெல்லாமே அந்த பொருட்கள் தான். அதனால தான் இந்த உலகத்தோட பேரு தி forgotten world. சார்மி, இந்த பியூட்டிஃபுல் கலர் பீன்ஸ் என்னது? அது எல்லாமே பீம்ஸ் ஆஃப் லைஃப். அதனால தான் இந்த forgotten worldக்கு ஒளி கிடைக்கும். இந்த பீம் வானத்துல இருந்து வரும். இது எங்களுக்கு ஒளியும் கொடுக்கும், அப்புறம் எங்களோட டெம்பரேச்சரையும் இது கண்ட்ரோல் பண்ணும். டெம்பரேச்சரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இங்க வெதர் ரொம்ப கோல்டா இருக்கும், அப்புறம் அந்த பீம் ரொம்ப சூடா இருக்கும். அதுல இருந்து வெளியேற ஹீட் எங்க டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். அது எவ்வளவு சூடா இருக்கும்னா யாராவது அதை டச் பண்ணா அவங்களும் சூடாயி டிசால்வ் ஆயிடுவாங்க. அவ்வளவு சூடா இருக்குமா? நீயே பாரு, அத யாரு டச் பண்ணாலும் அவங்க நிரந்தரமா டிசால்வ் ஆகி காலி ஆயிடுவாங்க. நீங்க எங்க எது வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த லைஃப் பீம்ல இருந்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. ஓகே, நாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். ருத்ரா, அங்க பாரு. அது ஏதோ ராஜாவோட பேலஸ் மாதிரி இருக்கே. அது என்னது? வருண், சீக்கிரமா வா. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இத்தனை தூக்கி போட்ட பழைய பொருட்களா? பழைய பொருட்களை எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு பேலஸையே உருவாக்கிட்டாங்க. ஹலோ பப்பெட் ராஜா, நாங்க வந்துட்டோம். பாருங்க, ருத்ராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. பப்பெட் ராஜா, வருக வருக. உங்களோட விருந்தாளி வந்துட்டாங்க. யார் இவரு? துணியை மட்டும் போட்டுக்கிறாரு, ஆளே காணோம். ஹாய், ஐம் ஹலோ மேன். அப்புறம் இப்ப வந்துகிட்டு இருக்காரு ராஜாதி ராஜா, பப்பெட் ராஜா. ஹலோ எவ்ரிவன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயணம் நல்லா இருந்துச்சா? உங்க எல்லாருக்குமே என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஓ, நான் தான் ராஜாதி ராஜா, பப்பெட் ராஜா. வெல்கம் டு forgotten world. அவருக்கு என்னாச்சு? ஆனா நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் ராஜா. என்கிட்ட எந்த பவருமே கொஞ்சம் கூட இல்ல. அதனால என்னால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? நாங்க எல்லாரும் இத கிட்னாப்பிங்னு சொல்லுவோம். இல்ல ருத்ரா, உங்க பாசையிலயும் எங்க பாசையிலயும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. நான் உங்களை இந்த மாதிரி வலுக்கட்டாயமா forgotten worldக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு சாரி. ஆனா நானும் என்ன பண்ணுவேன், எங்க கிட்ட வெறும் 36 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 36 மணி நேரத்துல ஒருவேளை மேஜிக் ரிங் எங்க கிட்ட வரலன்னா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிரும். அப்புறம் வெறும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ருத்ரா, நெகட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். 36 மணி நேரத்துல forgotten world காணாம போயிடுமா? இந்த forgotten world ஒரு மேஜிக் ரிங் தான் காப்பாத்தி வச்சிருக்கு ருத்ரா. அது ஒரு மேஜிக்கல் ட்ரீயோட தண்டுல இருக்கு. அது 36 மணி நேரத்துக்குள்ள மரத்தோட தண்டுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அதோட மேஜிக்கல் ரேஸ் வெளியே வராது. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். ஆமா, அழிஞ்சு போயிடும்.
நீங்களே போய் ஏன் அந்த ரிங்க எடுத்திருக்க கூடாது? ஆ? அது ஏன்னா இவரு ராஜாதி ராஜா, பப்பேட் ராஜா. எந்த பவர்ஸும் இல்ல, எந்த சக்தியும் இல்ல. இவர் ஒரு தடவை முயற்சி பண்ணாரு, ஆனா இவரை அவங்க டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டாங்க. இந்த டப்புக்கு, இந்த டுப்புக்கு, இப்படி கீழே அடிச்சாங்க, பின்னாடி அடிச்சாங்க, எல்லா இடத்துலயும் அடிச்சாங்க. இன்னொரு குத்து, வேலை முடிஞ்சுது. நாங்க முயற்சி பண்ணணும், ஆனா தோத்து போயிட்டோம். ஏன்னா அத ரோபோட்டஸ் பேர்ல உள்ள ஈவில் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். அது கூட ஒரு மெஜிஷியனால தான் சண்டை போட முடியும். அப்புறம் அதனால தான் உங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. ஒரு வாட்டி எனக்கு மட்டும் அந்த ரிங்கு கிடைச்சா அப்புறம் நான் டபா, டபா, டபா. நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். அடடா, அடிக்கடி எதுக்கு நீ என்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? காஜாக். எப்ப எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ 36 ஹவர்ஸ்ல ரிங் மரத்துக்குள்ள போயிடும்னு நாங்க எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். will you help us ருத்ரா? நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ரிங்கை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறோம். நிஜமாவா? தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் ராஜா, ஆனா நீதான் உண்மையான கிங். தேங்க்யூ ருத்ரா. ஆனா எங்க போனோம்? நான் உங்க கூட என்னோட ஒரு கைடு அனுப்புறேன், சரியா? ஸ்வீட்டோ, இது ஸ்வீட்டோ. இந்த ஸ்வீட்டோ உங்களுடைய கைடு. இது உங்களை ஒரு மேஜிக்கல் ட்ரீட்டை கொண்டு போய் சேர்க்கும். ஸ்வீட்டோ, இவங்களை நீ தனியா விட்டுறாத. குட் பாய். ருத்ரா, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிட்ட 36 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரிங்கோட தான் திரும்ப வருவேன். லெட்ஸ் கோ ஸ்வீட்டோ. அப்புறம் ரோபோட்டஸ்ட பத்திரமா இருங்க. அப்புறம் எக்ஸ்பெஷலி மினியம்ஸ் இருக்கு, அது அதுங்களை ஃபர்கட்டன் வேர்ல்டு ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க, அது எந்த உருவத்திலையும் உங்களை சந்திக்க முடியும். தேங்க்யூ பப்பட் ராஜா, நாங்க பாத்துக்கிறோம். பாய். ஆல் தி பெஸ்ட் ருத்ரா. அதிகமா இருக்க, இங்க இருந்து கிளம்பிடலாம் வாங்க. அட, நம்ம எங்க வந்திருக்கோம்? ருத்ரா, நம்ம வேற எங்கேயோ வந்து சேர்ந்துட்டோம். அட, நான் இங்க குல்ஃபி ஆட்டம் உறைஞ்சிருவேன் போல இருக்கு. இந்த ஃப்ரோசன் வேர்ல்டு பூரா பழைய ரெஃப்ரிஜரால நிறைஞ்சு போயிருக்கு. அங்க பாரு, அது என்னது? Hi kids, surprise! I'm the oldie the goldie. Welcome to refrigerator world. பொருட்கள் எவ்வளவு பழசா இருந்தாலும் சரி, நான் அதை வச்சுப்பேன் கோல்டு கோல்டு. வாங்க, என்கிட்ட நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு, வந்து சாப்பிடுங்க. சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எவ்வளவு வேணும்னாலும் வந்து சாப்பிடுங்க, வாங்க. ரங்கீலா, வருண், நில்லுங்க. நில்லுங்க. வாவ், Let's go eat. யாராவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க, அவங்க ரொம்ப அப்பாவிங்களா இருக்காங்க. ரோபோட்டஸ் விரிச்ச வலையில அடிக்கடி சிக்கிக்கிறாங்க. நில்லுங்க. Stop. அது trap. அது trap. நில்லுங்க. ஆலாமன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க அவருக்கு தலைக்கு மேல இடம் கொடுத்திருக்கீங்க. இத்தனை சாக்லேட்ஸா? வாவ், இவ்ளோ நல்ல சாக்லேட் ஹவுஸ நான் நம்ம மால்ல கூட பார்த்தது இல்ல.
ஏதாவது பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தி ஆகணும். எங்க போயிட்டாங்க? வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாக்லேட் வேர்ல்ட் உங்களோடதா? ஆமா, என்னுடையதுதான். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கும் வேணும். மீ டூ. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? குளு குளு ஸ்வீட் ஐஸ்கிரீம். மை டியர் கிட்ஸ். கதவு. நோ! மைரா, வருண், ரங்கீலா. நீ யாரு? நான் தான் ரோபோட்டஸ். எந்த அளவுக்கு என் பவர் இருக்குன்னா உங்களை பிழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு. அது ரோபோட்டஸ். பப்பட் ராஜா கிட்ட ஜாகிரதையா இருக்க சொன்னாரு. தெரியாதத்தனமா தப்பு பண்றவங்க ஒருவேளை புத்திசாலியா கூட இருக்கலாம், ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுடைய மூளை அடைஞ்சு போயிருக்கும். இப்ப உங்களுடைய மூளையும் அப்படிதான் அடைஞ்சு போயிருக்கு, இந்த ஃப்ரிட்ஜோட கதவு மாதிரி. சோ ஹாப்பி ஃப்ரீசிங். மைரா, வருண், ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சிபாய்ஸ்கா டோர் பிரேக்கோ. என்ன பண்றது? நீ யாரு? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை ஏன் அடைச்சு வச்சிருக்க? நான் தான் ரோபோட்டஸ். எனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா உன்னை புழிஞ்சு எடுத்துருவேன். அப்படியா? அப்ப நீதான் ரோபோட்டஸா? என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுரு, இல்லனா நீயும் சரி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாரும் இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. உங்களுக்கு உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அந்த ட்ரீ கிட்ட நீங்க போகாதீங்க. நான் ட்ரீ கிட்டயும் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துவேன், அப்புறம் உன்னையும் அழிப்பேன். நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ரோபோட்டஸ், இப்ப என்ன இது புது பிரச்சனை? நீ எங்க தப்பிச்சு போவ? வரைஞ்சு போயிடுவ. நீ எங்க தப்பிச்சு போவ? வரைஞ்சு போயிடுவ.
சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அவங்க கிளம்பிட்டாங்க. உண்மையிலே அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளவுமே இன்னொரு தடவை நீ இப்படி பண்ண உன் தலையை திருப்பி எடுத்துடுவேன். நான் உன்னை விடவே மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி போய் குனிங்க. கிடைச்சிருச்சு. ஹலோ மேன், நீ ராஜாத்தி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜாவ. ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே நீ என்ன அழிக்க பாக்குறியா? அந்த ருத்ராவோட வழியில பிரச்சனைங்க முடியவே மாட்டேங்குது. அப்புறம் நீ என்னடானா என் தலையில ஏறி ஆடிக்கிட்டே இருக்க. நம்ம திரும்பவும் ஏதோ புது இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க. இது கிளாஸால தயார் பண்ண வேர்ல்டு மாதிரி இருக்கு. ரொம்ப இருட்டாயிட்டு இருக்கு, நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். மைரா நில்லு. வாவ், அங்க பாருங்க, கிளாஸ் பவுல் ஹவுஸ். நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க 2 பேரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டயும் இதே மாதிரி கிளாஸ் பால் இருந்துச்சு. அதுலயும் இதே மாதிரி டான்சிங் கப்பல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பட் பி அலர்ட், இந்த வாட்டி ஏமாறக்கூடாது. நில்லுங்க. ஓஹோ, அப்ப அது நீங்க தானா? ப்ளீஸ் கம் இன். இந்த கிளாஸ் வேர்ல்ட் எவ்வளவு பெருசா இருக்குல்ல? வாவ், ரொம்ப பெருசா இருக்கு. இவ்ளோ ஸ்னோவா? வாவ், கிளாஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வரும் தள்ளி போ. ரங்கீலா, உங்களோட முகம். எங்க கிளாஸ் பால் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. Now let me introduce ourselves. I'm Jasmine. அப்புறம் இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஜாக். ஹாய். உங்க எல்லாரோட பேரும் எங்களுக்கு தெரியும். காலையில இருந்து உங்களை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா தயவு செய்து நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த ரோபோட்ஸ் கிட்ட மோதாதீங்க. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே நாளைக்கு காலையில திரும்ப போயிடுங்க. நீங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறீங்க.
நான் ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல ஹெல்ப்புக்கு யார் எங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க எங்களை மிஸ்கைட் தான் பண்ணிருக்காங்க. நாங்க உங்களை எப்படி நம்புறது? யா we can understand. நாங்க லைவ் டிவில உங்களோட ஸ்ட்ரகிள பார்த்தோம். ஆனா எங்களை நம்பாததும் உங்களோட விருப்பம். ஒருவேளை உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வெளியே போலாம். ஆனா நீங்க எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க தான் உங்களை பார்த்துப்போம். That's a promise. ருத்ரா, எனக்கு இவங்க மத்தவங்க மாதிரி தெரியல. நம்ம ரிஸ்க் எடுத்து யாரையாவது ட்ரஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே மைரா, இஃப் யூ சே சோ. நீங்களும் எங்க கூட டான்ஸ் ஆடுங்க. லெட்ஸ் என்ஜாய். யா லெட்ஸ் சேஞ்ச் தி மியூசிக். நீங்க ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு நைட் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில நீங்க முன்னேறி போறதுக்கான ரூட்டை நான் சொல்றேன். போலாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.